வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். சாலை மறியலில் ஈடுபட்டதனால் பரபரப்பு. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே உள்ள புதுச்சேரி அரசு நிறுவனமான பாசிக்கிற்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதனால் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே உள்ள புதுச்சேரி அரசு நிறுவனமான பாசிக்கிற்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிக்க சிலர் அதன் சுவற்றை எடுத்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஃபாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்து இருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடையின் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாசிக் செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்கம் அதில் சுவர் மற்றும் கேட் பிடித்து அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு எடுத்து மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நான் எப்படி என்ன சார் நாங்கள் லாட்டெல்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லை, தெரிவிக்காமல் அவனை வந்துட்டு போகிறாங்க. இவங்களுக்குள்ளே தான் இருக்குண்ணா.
எட்டுனால நைட்டில் வந்து சரக்கு அடிக்கிறாங்க. ஆமாப்பா, மரம் ஆயிடுச்சுல உங்களுக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் மற்றும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப குட்வில் நிறுவனம் இந்த வாரம் சிங்கப்பூரில் வேலை செய்வோருக்கான நேர்காணலை சிங்கப்பூரில் குட்வில் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய செல்வி ஸ்ரீஜா மூலம் புதுவையில் நடத்தினார்கள். இதில் சிங்கப்பூர் நாட்டில் பணிபுரிய டாக்டர், செவிலியர், பேக்கிங், பியூட்டிஷியன், அட்மின், அக்கவுண்டன்ட், டிரைவர், செஃப், வெயிட்டர், ஹவுஸ்கீப்பர், ஹவுஸ்மேட், கால்பந்து மைதானம், கிளினிக் ஒர்க்கர், எலக்ட்ரீஷியன், ஷிப்பார்ட், கட்டுமான தொழிலாளர்கள் ஆகிய பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும். மாத சம்பளம் ரூபாய் 2.5 லட்சம் பெறலாம். தகவலுக்கு 9940966662 மற்றும் 9790075972 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். சிங்கப்பூரில் நாங்கள் ஆல் ஒர்க் பாசஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைக் ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து நிறைய பாசஸ் விட்டுருக்கனால இங்கே நாங்கள் எல்லாருக்குமே ரெக்யூர் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டான பாசஸ். ஒர்க் பாஸ் இருக்குது, என்டிஎஸ் பர்மிட் இருக்குது, எஸ்பாஸ், இ பாஸ் அண்ட் டிஇபி. டிஇபினா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸும் அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டான இதில் நாங்கள் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். 2 months ப்ராசஸிங் டைம் மாதிரி ஆகும். சேலரி எல்லாமே 1 lakhலேருந்து வரும். 1 lakh to 3 lakhs வரைக்குமே வரும். அவங்க படிச்சிருக்க டிகிரி ஹோல்டிங்கை பொறுத்து. ப்ராசஸிங் டைம் இ பாஸ் அப்படின்னா 3 months ஆகும். எஸ் பாஸ் அப்படின்னா 45 days தான். ஒர்க் பெர்மிட்டும் 45 days. என்டிஎஸ் பெர்மிட்லாம் 14 daysலேயே முடிஞ்சிடும். ஆமாம், சிங்கப்பூர்லேருந்து டைரக்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் பிரபு வேல்முருகன் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். பைசா நகர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்திரா நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முத்திரையர்பாளையம் 4 முனை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு மிகுந்ததாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர்.
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், சிறப்பு பூஜைகள், அன்னதானம் ஆகியவை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் பேக் சைடுல போணும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி, பாண்டி, இந்திரா இண்டேன் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர். நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் NSS நோடல் ஆபீசர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவள்ளி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடன் இருந்தனர். எஸ்பெஷலி இந்த வர்ற நாபு வந்து 2 நாபம் கரெக்டாக இருக்கா, சிம்மில் வந்தால் சில பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க, சிம்மில் வைக்கிறப்ப ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னு ஃப்ளேம் தான் ஆஃப் ஆகுது, கேஸ் பாதி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி சிலிண்டர் வாங்குறப்ப நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ரீ டெலிவரி செக்னு ஒன்று பண்ணுறோம். இந்த ப்ரீ டெலிவரி செக்கில் வந்து என்னென்னா சிலிண்டர் கொண்டு வரப்போ அந்த டெலிவரி பாய் கிட்ட அந்த எடையை வந்து இது வந்து கஸ்டமருடைய ரைட்டு. ஸோ நீங்கள் வந்து இது இன்சிஸ்ட் பண்ணணும். சிலிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட எடை நீங்கள் 14.2 kg சிலிண்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த 14.2 இருக்காங்கிறது அதை நீங்கள் பார்க்கணும். இது இல்லாமல் என்னன்னா அந்த LPG சிலிண்டரில் வந்து ஏதாவது ஒரு கசிவு 2 இருக்குது. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே நிறைய பேர் பார்த்துருப்போம், LPG வாசனை வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து இமீடியட்டாக அவங்க மெக்கானிக்கை கொண்டு வந்து அது உள்ளே இருக்கிற ஒரு ஓரிங்னு ஒன்று இருக்கும், பிளாக் கலர். ஸோ அந்த ஓரிங்கை மாற்றி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மர்மாஷத்துலேருந்து இந்தியன் ஆயில் இந்தியன் நீங்கள் பார்க்குறது it also means that English not English. वर्दी पे हमारे ये लोग English हमारे दूसरा. सर सर மேடம் ரெஸ்பெக்டட் திலகவதி மேடம் வந்து இப்போ நான் பார்த்த ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இந்த பணியில் வந்து more than 25 yearsல மேடம் நடத்திட்டு வந்துருக்காங்க. பிரசிடென்ட் அப்பார்ட்மெண்ட் 5 நிமிஷத்தை பார்த்ததே மேடம் வீட்டு பண்டிகைகள், வீட்டு திருமண வைபவங்கள், நல்லது கெட்டது அனைத்து நிகழ்ச்சிகளும், வங்கிகளுக்கு கால் வைக்காத ஒரு நிலைமை, கையெழுத்து போட தெரியாத ஒரு நிலைமை, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இயலாத ஒரு நிலைமை. எப்படி மேடம் அவங்க சொல்லுங்க. நீங்க வந்து கார்த்திக் ஸ்டூடெண்ட், நீங்க ஈஸியா சொல்லலாம். அந்த புகையில இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய நுரையீரல் வந்து ஃபுல்லாக பாதிக்கும். இப்போ சிகரெட் குடித்தா மட்டும்தான் பாதிக்கிறதுன்னு இல்லை. லேடிஸ் வந்து அடுப்பங்கரையில் அந்த புகையை போட்டு இருந்தாலே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நுரையீரல் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் LPG வந்து உஜ்வாலா கனெக்ஷன், அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரீயாக கொடுத்தாங்க, காசு இல்லாமல் கொடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? சரியா? சார் வந்து இந்த சிலிண்டரை ஏற்றி பண்ண
லீக் ஆச்சு அந்த முள்ளு வந்ததுக்கு முதல்ல கேஸ் வரையும் இல்லையா இந்த முள்ளு வெளியில் வரலன்னா நல்லா இருக்கலாம் செக் பண்ணணும். சரி பண்ணு லீக் ஆச்சு அந்த முள்ளு வந்ததுக்கு முதல்ல கேஸ் வெளியே வரல சுத்தமாக. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி நடுவருக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்தார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியில் இருந்து முதன்முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சாரிங்க பாருங்க, பாதி பேர் தெரிய மாட்டாங்க. ஸ்பெயினில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி வந்து மே மாதம் 11லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஸ்பெயினில் லா கரானோன்ற இடத்துல. அது வந்து இந்தியா சார்பாக நான் செலக்ட் பண்ணாங்க என்ன. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து மோர் தென் 15 மெம்பர்ஸ் போனோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து 5 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நான் ஒரு ஆள் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பார்ட்டிசிபேட் அண்ட் கிளியர் WKF ஜட்ஜிபி எக்ஸாம் நான் முடிச்சிருக்கிறேன். இது வந்து என்னன்னா வந்து WKF வந்து வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன், அதோட ஹெட் வந்து ஸ்பெயினில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலயே போய் இந்த எக்ஸாம் எழுதிக்கிறோம். அதுவும் அந்த WKFோட ரெகனைஸ் பாடி எதுன்னா கியோ கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன்றது. அந்த கராத்தே இந்தியாவோட ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் பாடி நாங்கள் வந்து புதுச்சேரியில் வந்து யுனிவர்சல் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி. குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை. இலவச தொலைபேசி எண்ணில் தூய்மை பணியாளர்களை அழைத்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது. ஆனால் சில மாதங்களாக குப்பைகள் சரியாக வாரவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்பிற்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற நோட்டீஸுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் புதுச்சேரியில் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலைகளில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கிருஷ்ணராஜ் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் MP, புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டி, இந்திரா நகர் பொறுப்பாளர் ராஜாகுமார், சரவணன், மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் தியாகராஜன், PCC ஆறுமுகம், வட்டார காங்கிரஸ் தலைவர் உருளையன்பேட்டை பாபுலால்,
முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் சுரேஷ், மணவாளன், வேலு, சதீஷ், சிவசங்கரன், பொதுச் செயலாளர்கள் நாகராஜ், முகுந்தன், குமார், குணசேகரன், பொருளாளர் சதீஷ், செயலாளர்கள் கோவிந்தன், மேரி, பாலசுந்தரம், கருணாமூர்த்தி, தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, செல்வா, அம்பிகை, முன்னாள் வட்டார தலைவர் கலைவாணி, பெரிய நாயகி, முன்னாள் நிர்வாகிகள் கோவிந்தராஜ், கனகராஜ், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அமுத கணேஷ், மாநில மீனவர் காங்கிரஸ் நிர்வாகி புகழேந்தி, முதலியார்பேட்டை காங்கிரஸ் நிர்வாகி சீதாராமன் மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். சாலை மறியலில் ஈடுபட்டதனால் பரபரப்பு. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே உள்ள புதுச்சேரி அரசு நிறுவனமான பாசிக்கிற்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சி. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.